நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல அப்படின்ற இந்த ஃபேமஸான டைலாக்கை கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் நாராயணா, இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்க முடியல அப்படின்ற டைலாக்கை நான் சொல்கிறேன். ஏன்னா யூஏஐ பொறுத்த வரைக்கும் இந்த கரப்பாம்பூச்சி தொல்லைன்றது எப்போவுமே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக வச்சுருந்தாலும், கிச்சனை வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சாலும், ஜெல் வச்சாலும், நான் உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுவேன்னா விசிட் பண்ணுவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வீட்டுக்கு விசிட் பண்ணுற ஒரு ஆள், ஊர்லேருந்து நமக்கு சொந்த பந்தங்கள் வராங்களோ இல்லையோ, நம்ம வீட்டை விசிட் பண்ணுறதுக்குன்னே இந்த கரப்பாம்பூச்சிக்கு கண்டிப்பாக வந்துடும். நேற்று நைட்டும் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜெல் தான் வச்சுருந்தோம் கிச்சனில். அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்து முதல் வேலையை வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நான் ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸாவது அந்த காக்ரோச் ஜெல் வச்சோம் அப்படின்னா தான் அந்த கரப்பாம்பூச்சியை ஓரளவுக்காவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா வீடு என்னுடையது அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லாக அவங்க தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் காலையில் எழுந்த உடனே கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேர்க்கடலை சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தோசை ஊற்றி காலையில் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு.